ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமான, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்த்தியான தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக வாசனையாக டேஸ்டியாக செஞ்சுருக்குறோம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் நார்மல் பொன்னி அரிசி இருக்கு இல்லையா, அதை ஒரு கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி க்ளீனாக வச்சுருக்கிறேன். இதுக்கு தண்ணி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பெரிய குக்கரில் அதே கப்பில் 5 கப்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன் இவ்வளோ பெரிய குக்கர், ஏன் இவ்வளோ தண்ணி அப்படின்னாக்கா, அப்போ தான் வந்துட்டு தாராளமாக அந்த ரைஸ் வந்துட்டு நல்லா வேகும். இப்போது நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். இது நல்ல குழைய வேகட்டும். அப்போ தான் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சாதம் விதையாக இருந்துச்சுனாக்கா தயிர் சாதம் நல்லாவே இருக்காது. இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விடலாம். மூடியை போட்டு நல்லா வெயிட் போட்டுடலாம். ஒரு 3 விசிலுக்கு, ஃபஸ்ட்டு ஒரு விசிலுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளேமை அதிகமாக வச்சுக்கலாம். அடுத்தடுத்து 2 விசில் வந்துட்டு மீடியமில் வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாதம் வேகிற இந்த நேரத்துலையே நம்ம வந்துட்டு இன்னும் மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் தாளிக்கும் போது போடுறதுக்காக நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்துட்டு மல்லியில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் பொடிசாக ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சன்னமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு சன்னமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சன்னமாக கட் பண்ணணுமோ கட் பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். அதன் பிறகு தயிர் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 சிட்டிகை போல் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, தயிர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான தயிர். இது நேற்று தான் உர ஊற்றுனது, புளிப்பு இல்லாத தயிர். தயிர் சாதம் புளிப்பாக இருந்தாக்க சாப்பிட நல்லா இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, வரமிளகா, அதை போட்டு தாளிப்பாங்க. நான் அது போட மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது ஒரு மாதிரி அதில் இருக்கிற அந்த கலர் வந்துட்டு சாதத்துக்குள்ளே இறங்கிடும். அந்த வெள்ளையே அப்படியே டக்குன்னு மாறிடும். அந்த கலர் லேசாக மங்கலாக இருக்கிற மாதிரி தயிர் சாதம் தெரியும். அதனால் அது எனக்கு பிடிக்காது. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இஞ்சி, பச்சை மிளகாலாம் சேர்க்க மாட்டாங்க. வெறும் கடுகு, உளுந்தம் பருப்பு, அந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிப்பாங்க. ஆனால் நீங்கள் கொத்தமல்லி போடுங்க, இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நீங்கள் தயிர் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த சாதத்தை ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெருங்காயம் சேர்க்குறோம், அப்புறம் இஞ்சி சேர்க்குறதுனால தயிர் சாதம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்றவங்கெல்லாம் இஞ்சி கட்டாயமாக சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிறேன் கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதோட பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு லேசாக கலந்து விட்டுட்டு, பெருங்காயம் போட்ட பிறகு நமக்கு தேவையான தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சாதத்துக்கு தயிர் கொஞ்சம் தாராளமாக இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இதை வேகலாம் விடக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சாதம் நல்லா குலைவாக வெந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தயிரும் தாளிச்சாச்சு. இப்போ இந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் நல்லா எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா இந்தளவு கலந்த பிறகு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய தயிர் சாதம் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக வாசனையாக அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை என்ன கேட்டிங்கனாக்கா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இப்போ மாவுட்டில் செஞ்ச ஊறுகாய் இருந்தது வீட்டில், அதை நான் சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நான் இது கூட தான் இப்போ சாப்பிட போகிறேன். இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது கூட கொஞ்சம் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரிச் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.